நம்முடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, இந்த வாலிப ஆண்கள் அப்புறம் சண்டே ஸ்கூல் என்ன ரெண்டுலேயும் பாடகர் குழுவில் உள்ளவர்கள் தான் இருந்தார்கள். பாடகர் குழுவில் இல்லாத வாலிபர்களும் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அவர்களையும் எப்படியாவது நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். அடுத்த முறை நாம் எப்படியாவது அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய ஆலயத்தில் கொயரில் இல்லாத வாலிபர்களும் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை பயிற்சியிலே பங்கு பெற்று அவர்களும் வந்து பாடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரமே ஆசீர்வதிப்பாராக. வாலிப ஆண்களுக்கான ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அது வழக்கமான நம்முடைய இந்த ஆராதனை முடிந்தவுடனே நடைபெறும் அந்த நிகழ்வே ஆண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்மஸ் நிகழ்வாக அது நடத்தப்பட இருக்கிறது. அதிலே மிஸ்டர் ராஜாமணி, நம்முடைய இந்தியன் கேம்பஸ் குருசைடை சேர்ந்த அன்பான சகோதரரும் சகோதரியும் வந்து அந்த நிகழ்வை வாலிப ஆண்களுக்காக நடத்துவார்கள். ஆகவே வழக்கமாக வருகிற ஆண்களும் வாலிப ஆண்களும் இன்றுதான் வந்திருக்கிறோம் என்பவர்களும் நீங்கள் அதிலே பங்கு பெறலாம். ஆகவே வாலிப ஆண்கள் கூட்டம் 11 மணிக்கு நடைபெறும். அதே சமயத்திலே வாலிப பெண்கள் கூட்டம் தனியாக நடைபெறும். மாலை 3 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் எல்லாரும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதில் மிஸ்ஸஸ் பியூலா அகஸ்டின் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு வழக்கம் போல நம்முடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 6 மணிக்கு ஆரம்பித்து இந்த நாளிலே சீக்கிரமாக நிறைவு செய்ய நாம் முயற்சி செய்வோம். 6:45 ஏனென்றால் 7 மணிக்கு நமக்கு மிக சிறப்பான ஒரு பாடல் நிகழ்ச்சி நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஜயோன் யுனைடெட் கோரல், திருநெல்வேலி கோரல் அசோசியேஷன் அண்ட் திருநெல்வேலி கோரல் அசோசியேஷன் கிட்ஸ் கான்சர்ட் இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளலாம். அதிலே மிக அதிகமாக நம்முடைய பாடகர் குழுவை சேர்ந்த நம்முடைய பிள்ளைகள் அநேகர் பாட இருக்கிறார்கள். ஆகவே நாம் கலந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு விரும்பினேன். அதுக்கு இன்னைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு ஏற்கனவே 9:57 ஆயிடுச்சு. அது என்னென்னா, ஒரு முறை ஆராதனை முடிந்தவுடனே நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அன்பான குடும்பத்தார் ஐயா, நாங்கள் பிந்தி வந்துட்டோம், அதனால் இந்த பிறந்த நாள் பரிசு வாங்க முடியல, 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஐயா என்று சொன்னார்கள். எனக்கு அப்போந்தான் ஞாபகம் வந்துச்சு, சிலருக்கு ஜெபம் ஆரம்பிக்கிற நேரம் எப்போன்னே மறந்து போச்சு போலியே, ஜெபம் 8:30 ஆரம்பிக்கும், 9க்கெல்லாம் வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். அன்பானவர்களே, நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்ததே மகிழ்ச்சி. ஆனால் 8:30 வந்தால் என்ன நல்லா இருக்கும் பாருங்க, இல்லையா? 8:30, 9, 9:15, 9:30, பிறகு கடைசி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா பிறகு நீங்கள் வந்தோடனே ஆமீன் போட்டு போக வேண்டி வந்துடும் இல்லை? அதனால் கொஞ்சம் 8:30 வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் வரலாம் இல்லை? நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் 2 மணி நேரத்துக்கு முந்தி போயிடுவோம். இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் போனால் 10 நிமிஷத்துக்கு முந்தியாவது போயிடுவோம் எப்படியாவது. ஏன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முந்தி போனால் தான் இப்போ நீளமாக இருக்கிற ட்ரெயினில் சீட்டை கண்டுபிடிக்க முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணால் கட்டாயம் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா நாம் ஒரு 8:30 மணிக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னால் அமைதியாக ஜெபம் பண்ணி அந்த ஆராதனையில் ஆரம்பத்திலேருந்து இருந்தால் தான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அதில் தான் பாவ அறிக்கை இருக்குது. இல்லை, ஒவ்வொரு அம்சமும் மிக இம்பார்ட்டன்ட். நான் மற்ற நாள் கொடுக்கலான்னு நினச்சேன். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற நேரம் கிட்டத்தட்ட 9 மணிக்கு வரும். அதுக்குள்ளே இன்னும் வந்திருக்க மாட்டாங்க நம்ம மக்கள்லாம். அப்போ ஏற்கனவே வந்தவங்களுக்கு முந்தி வாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் நான் கொடுக்கல. இன்றைக்கி கரெக்டாக 9:58 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பிறகு யார் வருவாங்க நான் நம்பலை, தெரியல. ஒருவேளை முடிக்கிற நேரத்துக்கு வேறு யாரும் வந்துடக்கூடாது. எப்படியும் நீங்கள் எல்லாருமே 9:58க்கு முந்தி வந்துட்டீங்க. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். 8:30 மணிக்கு வந்துட்டால் நல்லா இருக்கும். கோயில் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய இன்னும் சீட்லாம் நிறையா இருக்குது. ஆகவே 8:30க்கு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். என்ன
கணவன்மார் மனைவிகளை உற்சாகப்படுத்துங்கள், மனைவிகள் கணவனை உற்சாகப்படுத்துங்கள், பிள்ளைகள் பெற்றோரை உற்சாகப்படுத்துங்கள். நாமெல்லாம் அதில் கலந்து கொள்வோம். அப்புறம் திங்கள் முதல் சனி வரை காலை மாலை ஆராதனை வழக்கம் போல நடைபெறுகிறது. ஸ்பெஷல் ஆராதனைகள் இருக்காது. வேதபாட ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை, அதெல்லாம் அதே போல் மிஷினரி ஜபம் அதெல்லாம் இல்லாமல் திங்கள்லேருந்து சனி வரை வழக்கமான மாலை ஆராதனை நடைபெறும். காலை ஆராதனையில் நம்ம சங்கீதங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 126 சங்கீதங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளலாம். அப்புறம் 18, 12, 25 வியாழக்கிழமை மாலை ஆராதனைக்கு பிறகு ஆண்கள் ஐக்கிய சங்க குடும்ப கீத ஆராதனை ஒன்று நடைபெற இருக்கிறது. ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே உள்ளவர்கள் குடும்பமாக அதிலே கலந்து கொள்ளலாம். 19, 12, 2025 வருகிற வெள்ளிக்கிழமை மாலை நம்ம ஏற்கனவே ராஜேந்திர நகரில் ஒரு ஞாயிறு பாடசாலை ஆரம்பிப்பதற்காக ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஒன்று எளிமையாக நடத்தினோம். அதே போல் வீரமாணிக்கபுரத்திலே அங்கே அவங்க இந்திரா அம்மா அவங்களுடைய அந்த காம்பவுண்டில் நாம் ஒரு ஞாயிறு பாடசாலை ஆரம்பித்து அதை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியாக நாம் நடத்த இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை அந்த பகுதியில் உள்ள மக்கள் செய்கிறார்கள். ஆகவே அந்த பகுதிகளிலே ஞாயிறு பாடசாலைக்கு வர்றவங்க வராதவங்க எல்லாரும் யாரெல்லாம் சிறு குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் அழைத்து வர முயற்சி செய்யலாம். அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நாம் அதை 20ஆம் தேதி வச்சுருந்தோம். ஆனால் 20ஆம் தேதி நம்மால் வைக்க முடியல. ஏனென்றால் 20ஆம் தேதி சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய தரிசன பூமியிலே வைத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஸ்பெஷலாக எல்லா கிறிஸ்தவ மக்களினுடைய நல்லெண்ணெய் இயக்கம் அதன் சார்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதை நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களும் நடத்துகிறார்கள். நம்ம திருச்சபை, பெந்தேகோஸ்தே திருச்சபை, அப்புறம் ரோமன் கேத்தலிக் திருச்சபை, மற்ற துதியின் கோட்டை எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறார்கள். அதிலே வாழ்த்தி செய்தி கொடுப்பதற்காக நம்ம சீஃப் மினிஸ்டர் வராங்க. அன்னைக்கு நமக்கு ஒரு நம்முடைய தரிசன பூமியிலே அங்கே செய்யப்பட்டிருக்க அந்த மெயின் ஆர்ச், ஏன்னா காம்பவுண்ட் வால் கிட்டத்தட்ட பல பகுதிகளிலே சுற்றி முடிந்து விட்டது. ஒரு ஆர்ச்சை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். கடவுளுடைய பெரிய கிருபையினால் ஏறக்குறைய ஒரு 250 ஏக்கருக்கு மேல் தேடுவாரற்று பாழடைந்து கிடந்து பலரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பகுதி நம்முடைய பேராயர் அவர்களால் அது பெரிய முயற்சியினால் அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு காம்பவுண்ட் வால் போடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் ஒரு திறந்த வெளி சேப்பல் இருக்கிறது. ஒரு முறை நாம் ஆண்கள் ஐக்கிய சங்கமாக அங்கே சென்று திருவந்து ஆராதனை நடத்தினோம். ஆகவே அந்த மெனோரா அந்த சேப்பலில் அதில் ஒரு ஆர்ச் திறக்கிறாங்க. அதனால் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்கள் பேர்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள வர அனுமதி இருக்குமான்னு தெரியல. ஏனென்றால் சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த வாகனம் ஸ்பெஷலாக வேன் அரேஞ்ச் பண்ணிடலான்னு யோசிக்கும். ஒருவேளை ஆண்கள் சங்கம், பெண்கள் சங்கம் யாரெல்லாம் போகணுன்னு விரும்புகிறீங்களோ அப்படி அந்த பேர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேன் நம்பர் கேட்குறாங்க. வேன் நம்பர் அதுக்கெல்லாம் அதுக்கு டோக்கன் மாதிரி அனுமதி சீட்டு கொடுக்கப்படும். அதே போல் அதில் வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ண விரும்புகிறவங்க, அதே போல் கிறிஸ்மஸ் தாத்தாவாக அதில் அந்த நிகழ்விலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் 40 வயசு கீழே உள்ளவங்க உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு பங்கு கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த பெயர்கள் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. அதனால் அதற்காக விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. பிறகு நமக்கு ஐஎம்எஸ் பரிசு சீட்டு இங்கே ரொம்ப நாள் கொடுத்துட்டோம். நம்ம 28/12/2025 நம்ம குடும்ப கூடுகை நடைபெறுகிற நாளிலே இந்த காணிக்கை சீட்டு அதை அந்த பரிசு சீட்டு விழா நடைபெற இருக்கிறது. அதனால் இன்னைக்கு 14ஆம் தேதி, அடுத்த 21ஆம் தேதிக்குள் இதை நீங்கள் இதற்கு பிரித்த பணம்
இந்த புத்தகத்தோடு சேர்த்து நீங்கள் நம்முடைய சபை ஊழியரிடத்துலையோ அல்லது வெளியே நம்ம வாலிப தம்பிமா தங்கச்சிமா இருப்பாங்க, அவங்ககிட்ட பணத்தையும் புத்தகத்தையும் நீங்கள் திருப்பி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பிரிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பேரை கூட மேலே எழுதினா கூட நல்லது தான். ஏன்னா யார் யார்கிட்ட என்னென்ன புத்தகம் இருக்கிறது என்ற லிஸ்ட் வந்து எங்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களுடைய புத்தகத்தையும் நீங்கள் பிரித்த பணத்தையும் வருகிற 21ஆம் தேதிக்குள் நீங்கள் கொடுத்து விடுவது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா 28ஆம் தேதி அது கொடுக்கப்பட வேண்டும், அப்புறம் பரிசுகள் கொடுக்கப்படும். ஆகவே இதை நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இந்த புத்தகம் வாங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் முடிந்தவுடனே நீங்கள் வெளியே வாங்கி கொள்ளலாம். இந்த வாரத்திற்குள்ளாக இதை நிறைய ப்ரைஸ் இருக்குது. இதுக்கு என்ன எலக்ட்ரிக் பைக், லேப்டாப், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், மொபைல், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், வேக்கம் கிளீனர், கோல்டு காயின், வாட்டர் பியூரிஃபையர், எப்படியாவது ஒரு ப்ரைஸ் விழுந்துடணும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. ஆகவே இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஊழியத்திற்காக நாம் முயற்சி செய்கிறோம். அங்கே வந்து நடைபெறுகிற கல்வி பணி, மருத்துவ பணி, நற்செய்தி பணி, ஆகவே ஆண்டவருக்கு நாம் எடுக்கிற இந்த முயற்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். இது அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வருகிற வாரம் 21ஆம் தேதி காலை 6 மணி திருவிருந்து ஆராதனை, 8:30 மணிக்கு பாடகர் குழு கீத ஆராதனையும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆகவே அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் திருமறை தேர்வு அடுத்த வாரம் 2 மணிக்கு திருமறை தேர்வு இருக்கிறது. இந்த ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 220 பேர் நிரப்பி கொடுத்துருக்காங்க. 180 பேர் எழுதுகிறாங்க அன்பானவர்களே. ஆகவே இந்த பரீட்சை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம டெஃப் ஸ்கூல் கேம்பஸில் வைத்து நடைபெறும். இந்த ஃபார்ம் நீங்கள் நிரப்பி கொடுத்துருப்பீங்க. இதில் ஒரு பகுதி நம்பர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட் நம்பர் தான் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதுவீங்க. கொஸ்டின்லேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகவே எல்லாமே ஒன் வேர்ட், மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் பேர் எழுத மாட்டீங்க, உங்கள் நம்பர் மாத்திரம் எழுதுவீங்க. ஆகவே அது 2 மணிலேருந்து 3 மணிக்கு அது நிறைவு பெற்றுவிடும். அதெல்லாம் கரெக்டாக 1:45 வந்துட்டிங்கன்னா இதை வாங்கி கொண்டு நீங்கள் பரீட்சைகளை எழுதலாம். அன்பானவர்களே, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆக்கப்பட்டு வந்து விட்டது. அதெல்லாம் பிரிண்டிங்கில் இருக்குது. ஆகவே அடுத்த வாரம் நமக்கு மதியம் 2 மணிக்கு திருமறை தேர்வு இருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஓப்பன் பைபிள் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாக நிறைய பேர் வாசிக்கிங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ப்ரைஸ் கிடையாது. அதில் முதல் தரம் பரிசு, 2வது தரம் பரிசு, 3வது தரம் பரிசு அப்படி தான் கொடுக்கலான்னு யோசிக்கிறோம். ஏன்னா ஆண்களா இந்த சாருக்கு தான் கிடைக்கும், பெண்களா இந்த அம்மா தான் எடுப்பாங்க, அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களுக்கு மேல் இருக்கிற அனைவருக்கும் பரிசு கொடுக்க நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நீங்கள் பங்கு கொள்ளுங்கள், சிறப்பாக. அப்புறம் 23/12/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு குடும்ப கீத ஆராதனை. குடும்பமாக பாடுகிறவர்கள் உங்கள் பெயர்களை கொடுங்கள். அதில் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் நடைபெறுகிறது. அதனால் நீங்கள் இந்த கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சில் பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஒரு பரிசை வாங்கி அதை அழகாக கவர் பண்ணி நம்ம சபை ஊழியரிடத்திலே கொடுக்கலாம். ஆல்டர் பூ அலங்காரத்திற்காக 2 குடும்பத்தார் உதவி செய்கிறார்கள். ஏழைகள் உணவுக்காக இந்த முறை யாருமே பேர் வேண்டான்ட்டாங்க. 5000 ரூபாய், 2000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் தனித்தனி கவரில் வச்சு பெயர் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஏழைகள் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிற இந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர், சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தாங்க, இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்தையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
உபவாச கூட்டத்திற்காகவும் பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் ஒருவர் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. பிறகு மிஸ்ஸஸ் ஹெலன் கிறிஸ்டி செல்வம் அவங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம் எல்லா கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளையும் நாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கலந்து கொள்வோம், ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். தனியாக வீடுகளிலே இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய இந்த பண்டிகை காலங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய கிருபையின் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 98வது பாடலை நாம் பாடுவோம். நடுக்குளிர் காலம் கடும் வாடையாம் என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 98வது பாடலை நாம் பாடுவோம். Oh
நாம் நின்றவாறு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் கர்த்தருடைய நாளுக்காக மகு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உம்மை பாடி துதித்தோம், பாடல்களை கேட்டோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீங்கள் பேசுங்க. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, எனக்கு தேவையான, எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது இயேசு சொன்ன எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கற்றுத்தந்தவைகளை எங்களுக்கு நினைப்பூட்டி அருளும். உடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. வாழ்வளிக்கும் வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை புதுப்பித்தருளும், ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த கிருபை, அந்த வசனத்தின் வல்லமையை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நாங்கள் காணுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷரோடு நீர் பேசின போது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது உம்மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் நம்பிக்கையும் எங்களிலே பெருக அருள் தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளின் தலைப்பு இம்மானுவேல் என்பதாகும். இந்த இம்மானுவேல் என்பதின் பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். அதை ரொம்ப எளிதாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 7:2-14, 7 பூரணமான ஒரு நம்பர். ஸோ ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 அல்லது 750 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். அன்பானவர்களே, இயேசுவை ஏன் நாம் கர்த்தர் என்று சொல்கிறோம், ஏன் நாம் ஆண்டவர் என்று சொல்கிறோம்? இயேசு பிறப்பதற்கு முன்பே அவருடைய பிறப்பு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அவர் எப்படி பாடுபடுவார் என்று சொல்லப்பட்டது. அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு பிறந்தார். அதில் ஒரு தீர்க்க தரிசனம், இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ற தீர்க்க தரிசனம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஏசாயாவின் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு பிறந்தார். ஏசாயா ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அதில் இயேசுவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஏசாயாவை பைபிள் இந்த பைபிள் என்று சொல்கிறார். பைபிளில் 66 புஸ்தகம் இருக்கு. ஏசாயாவில் 66 சாப்டர் இருக்கு. ஆகவே ஏசாயா என்றால் ரட்சகர், கர்த்தரே ரட்சகர் என்பது பொருள். ஆகவே இந்த நாளிலே இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இம்மானுவேல் என்றால் என்ன பொருள் என்றால், இம் மானு எல். இம் என்றால் வித், மானு என்றால் அஸ், எல் என்றால் காட். அன்பானவர்களே, வேத புத்தகத்தில் எங்கெல்லாம் எல்ன்னு சொல்லி ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா யூ மஸ்ட் திங்க் தட் தெர் இஸ் காட் அப்படிங்கிறது, தேவன் அப்படிங்கிறது எங்கேயோ அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு யோசிக்கணும். பாருங்க, பெத்தேல் தேவனுடைய வீடு, பெனியேல் தேவனுடைய முகம். இந்த எல் எல் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தேவன் அப்படிங்கிற ஒன்று அங்கே இணைந்து இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இம்மானுவேல், இம்மானுவேல் என்பது சரியா சொன்னால் வித் அஸ் காட், அதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஆக ஒரே வார்த்தையாக 3 எபிரேய வார்த்தைகள் சேர்ந்த ஒரே வார்த்தை இம்மானுவேல். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த இம்மானுவேல் என்று இயேசுவின் தீர்க்க தரிசனம் ஏசாயாவால் சொல்லப்பட்டது என்று கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அருமையான குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், யோசேப்பு, மரியாள், இயேசு. ஆக இந்த நேரத்தில் நாம் என்ன சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இம்மானுவேல் என்ற இந்த வார்த்தை இந்த அருமையான குடும்பத்திற்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாம் கவனிக்க இருக்கிறோம். ஸோ இம்மானுவேல்
ஆண்டவராய் இயேசு ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், ஒரு குடும்ப சூழலிலே வளர்ந்தார். ஆகவே இந்த let us say that is a holy family, ஒரு பரிசுத்தமான இந்த குடும்பத்திலே வளர்ந்த இந்த ஒரு பாலகன், இவர் எப்படி இந்த இம்மானுவேல் என்ற கடவுளுடைய வார்த்தை இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவதாக அன்பானவர்களே, இவ்வாறு நாம் யோசிக்கலாம். இந்த குடும்பத்தில் 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் சந்தேகம், இன்னொன்று என்னவென்றால் கேள்வி. பாருங்க, இந்த 2ஐயும் வேதத்தில் எங்கே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது யோசேப்புக்கு செய்தி கிடைக்கிறது, மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி. அன்பானவர்களே, யோசேப்புக்கு சந்தேகம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவன் என்ன யோசித்தானாம், அவள் புருஷனாயிருந்த யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இல்லையா? அவன் ஏன் தள்ளிவிட யோசனையாயிருந்தான்? 20வது வசனம் சொல்லுது பாருங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, சந்தேகப்படாதே. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல குடும்பங்களை சீரழிக்கும் பெரிய வியாதி என்னவென்று சொன்னால் சந்தேகம். அந்த சந்தேகம் என்ற சூழ்நிலையிலே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, இம்மானுவேல், தேவன் உன்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இம்மானுவேல் என்பது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறுதல், கடவுள் உன்னோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனோடு இருக்கிறார், ஆகவே நீ தைரியமாயிரு. மற்றொரு விதத்திலே இம்மானுவேல், பரிசுத்தமான ஒரு கடவுள் உன்னோடு இருக்கிறார், ஆகவே பயபக்தியோடு நடந்து கொள். உன் கணவன் பார்த்தாலும், உன் பிள்ளைகள் பார்த்தாலும், உன் மனைவி பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உன்னை கவனிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே சந்தேகம் இந்த குடும்பத்திற்கு அவர்கள் சந்திக்கும் முன்பே வந்துவிட்டது என்று சொல்லலாம். சந்தேகம், இந்த சந்தேகம் பல குடும்பங்களை சீரழிக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இம்மானுவேல், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய சந்தேகங்களை என்னிடத்தில் சொல்லு, ஐ வில் கிளாரிஃபை தட், நான் அதை சரி செய்வேன். I will clarify to you whether your doubts are real, normal, or there is some problem. நான் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். I am Emmanuel, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே don't go to others to share your doubts. உன்னுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு உன்னுடைய நட்பு வட்டாரத்திற்கு செல்லாதே, உன்னுடைய பெற்றோரிடத்தில் செல்லாதே, உன் சந்தேகங்களை உன் தேவனிடத்தில் சொல்லு. then Emmanuel will bring peace in your family. உன்னுடைய குடும்பத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய சமாதானத்தை இந்த சமாதான பிரபு கொண்டு வருவார். இந்த குடும்பத்திற்கு வந்த பெரிய கேள்வி, பெரிய பிரச்சனை சந்தேகம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகங்கள் பெற்றோர் பிள்ளைகளை நம்பாத சூழல், பிள்ளைகள் பெற்றோரை நம்பவில்லை, கணவன் மனைவியை நம்பவில்லை, மனைவி கணவனை நம்பவில்லை, பலவிதமான ஐயங்கள், சந்தேகங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே take all your doubts and come to the Lord. உங்களுடைய எல்லா சந்தேகங்களோடு தேவனிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். குடும்பமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆசையோடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். நீங்கள் தனியாயிருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை குடும்பமாக இந்த தேவாலயத்தில் அல்லது வேறொரு தேவாலயத்தில் உங்களை இணைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் பிரிந்து விடக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சந்தேகங்கள் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை அவருடைய பிரசன்னத்திலே சந்தியுங்கள், தேவாலயத்தில் சந்தியுங்கள், ஜெபத்திலே சந்தியுங்கள், வேதத்திலே சந்தியுங்கள். உங்கள் சந்தேகங்களை சரி செய்து உங்களை பரிசுத்தமான ஒரு குடும்பமாக, அன்பான குடும்பமாக நீங்கள் இணைந்து வளர்ந்து ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த குடும்பத்தில்
இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் வந்து அந்த மரியாளிடத்திலே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1ஆவது அதிகாரம் 34வது வசனத்திலே தேவதூதன் சொல்கிறார், இதோ நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் கேட்டாள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, not just doubts but there are questions in families. கேள்விகள் அன்பானவர்களே, பல வேளைகளிலே இது எப்படி ஆகும்? நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் there are questions. ஆண்டவரே, இவ்வளவு ஒரு பெரிய தேவை இருக்கிறதே, இது எப்படி சந்திக்கப்படும்? தினந்தோறும் என்னால இவைகள் எல்லாம் செய்ய முடியலையே, இன்னும் நாள் போனா இப்படியெல்லாம் தேவை வருமே, இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படும்? ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? எனக்கு இதெல்லாம் நடைபெற வேண்டியது இருக்கிறது, ஆனால் சூழ்நிலையை பார்த்தால் அதற்கு சாதகம் இல்லையே, இதெல்லாம் எப்படி ஆகும்? இஸ் இட் பாசிபிள்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்திலே டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே நீங்கள் இன்று கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, இது நடக்குமா அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்கு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கொண்டு வாருங்கள். உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, ஒருவேளை மொத்தமாக உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து சில கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே இம்மானுவேலாகிய ஆண்டவர் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு, உங்கள் கேள்விகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆவலோடு இருக்கிறார். ஒரு முறை ஒரு கேரல் ரவுண்ட், அந்த கேரல் ரவுண்டில் அந்த சபையில் எல்லாரும் போவாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் போவாங்க. சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ பெரும் கூட்டமாக செல்வார்கள். அது அன்னைக்கு பார்த்து மழை, கேரல் ரவுண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. எல்லாம் பயங்கர மழை. அப்போ நானும் கொடையெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். அப்புறம் மழை கொஞ்சம் விட்டு லேசாக சின்ன சின்ன தூரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஜோ பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ரோட்டில் தண்ணி அங்கங்கே ஓடுது, ஏதாவது ஒரு வேளை வழி விழுந்துட்டாங்கன்னா அல்லது ஏதாவது எலக்ட்ரிக் ஏதாவது கம்பாத்து விழுந்துட்டு ஏதாவது சம் ப்ராப்ளம்னா நம்ம தானே பொறுப்பாக இருக்கணும். அதனால் இன்னைக்கு ஜோ பண்ணி அனுப்பிடுவோம், மழை பெய்திருக்குல்ல என்று யோசித்தேன். உடனே நீங்கள்லாம் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். யாரும் ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொல்ல. அவங்கெல்லாம் ஐயா இல்லை ஐயா, நீங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்கள்லாம் கேரல் ரவுண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் என்று சொன்னார்கள். அப்போ இதை விட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது என்ன மழை, மக்களே போகிறோன்னு நினைக்காங்க, நாமளும் கொஞ்சம் நினைவோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்று நான் யோசித்தேன். சரி போகலாம், நீங்கள்லாம் நினைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நானும் நினைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து நான் நினைக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு ஜாப் பண்ணிட்டு ஆரம்பித்தோம். அந்த தூரல் கொஞ்சம் நின்றுச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெபத்தை கடவுள் கேட்டார் போலன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போவையும் நிறைய மழை பெய்துட்டு தாங்க முடியலை, ஊற்றுன்னு ஊற்றுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே ரோட்டில் நடக்க முடியாது. உடனே பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டோம். சரி கொஞ்சம் மழை குறையும் வர அங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். உடனே அந்த வீட்டில் போய் நின்னோம். அந்த வீடு வந்து நடுவில் ஒரு முத்தம், சுற்றி ஓடு, அந்த ஓடெல்லாம் அங்கங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள், அது அப்படி இப்படி ஒழுகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் மழைக்கு ஒதுங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்கிட்ட ஒரு நல்ல வீடு இல்லை, இப்படி இருந்தால் இதில் ஒழுகுது, கொஞ்சம் பார்த்து அங்கங்கே நின்றுக்கிடுங்க என்று சொன்னார். உடனே எனக்கு ஒரு பெரிய உற்சாகம், பரவாயில்ல நமக்காக பரிதாபப்படுற கூட ஒரு ஆள் இருக்காரு. மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. மழை அப்படி சோர்னு கொட்டுது, அங்கங்கே மழை லேசாக அங்கங்கே ஒழுகுது அந்த வீட்டில். உடனே அது முடிஞ்சு கொஞ்சம் மழை முடிஞ்சு லேசாக தூரல் ஆரம்பிக்கும். திரும்ப போவோமா என்று சொன்னேன். உடனே எல்லாரும் போகலாம் அப்படின்னு வெளியே கிளம்பியும். அப்பொழுது ஒரு உறுதி அல்லது விசுவாசம், அது என்ன வார்த்தை என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்படி சொன்னேன், கடவுள் உங்களுக்கு நல்ல வீடு தருவார், ஏன் ஒழுகுதுன்னு கவலைப்படுறீங்க, அவ்வளோதான். God will provide you a very good house.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு நடந்து போயிட்டேன். நானும் அதை சீரியஸாக எடுத்தேனான்னு தெரியல. நானும் சொல்லிட்டு என் பாட்டு போயிட்டேன். எல்லாரும் கூட வந்தாங்க. அன்னைக்கு கேரல் ரவுண்டை முடிச்சிட்டோம். ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அந்த வீட்டில் அந்த பெரியவருடைய மகன் மருமகள் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவர் அந்த நேரத்தில் இன்லேண்ட் லெட்டர்லாம் எழுதுவாங்கல்ல, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது, அதனால் அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு இன்லேண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஓடி வந்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னது நடந்து போச்சு என்று சொன்னார். என்ன சொன்னேன், என்ன நடந்துச்சு என்று கேட்டேன். புது வீடு கடவுள் தருவார்னு சொன்னீங்கல்ல, புது வீடு கிடச்சிருச்சியா என்று சொன்னார். வாசிங்க அந்த லெட்டரை அப்படின்னு சொன்னார். அவருடைய தகப்பனாருடைய சகோதரர் ஒருவர் மதுரையில் ஒரு செக்யூரிட்டி ஃபார்ம் வச்சு நடத்துகிறார். அவர் எழுதின கடிதம் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் கொஞ்சம் நல்ல செல்வந்தர். அவர் எழுதியிருக்காரு, தம்பி உன் வீடு ரொம்ப பழசாக இருக்குது, இது நம்ம பண்ணைய வீடு, அந்த வீடை கட்டிரு, நீ எல்லா பணமும் நான் அனுப்பிடுவேன், நீனே அங்கே இருந்துக்க, ஆனால் ஒரே ஒரு அறை மாத்திரம் நல்ல பெருசாக கட்டி எனக்கு ஒரு ஏசி வச்சு நான் எப்போது ஒரு நாள் 2 நாள் வந்தேன்னா நம்ம ஊரில் தங்குற மாதிரி ரெடி பண்ணிடு. நான் முதல்ல இன்னொரு 2 வாரத்தில் உனக்கு ஒரு செக் அனுப்புகிறேன், நீ ஆரம்பிச்சிடலாம் அவன் வேலையை அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரே சந்தோஷம் அவருக்கு. ஐயா நீங்கள் சொன்னது நடந்து போச்சியானார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இது எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா? சில காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இதெல்லாம் எப்படி ஆகும் என்று யோசிப்போம். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தேகங்கள் குடும்பங்களை நாசமாக்கலாம். இம்மானுவேலிடத்திலே செல்லுங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுவார். நம்மை இணைத்து ஆசீர்வதித்து நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும் ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இது எப்படி ஆகும்? இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது? இது எப்படி திருமணத்தை நடத்தி வைக்கிறது? இது எப்படி எங்கள் குடும்பத்தில் நடக்கும்? Do you have all the questions in your mind? இந்த பெரிய காரியம் செய்யணுமே, இதுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் இல்லையே, ஐயோ இந்த குழந்தை சிக்கலாக இருக்கு, இதுவும் ஒரு மாதிரி வந்து இதுக்கும் நல்ல காரியங்கள்லாம் நடக்குமா? அப்படிலாம் கேள்விகள் இருக்கிறதா? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இது எப்படி ஆகும் என்ற கேள்வி இருக்கிறதா? இம்மானுவேல், God with us, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராக நல்லவராக இருக்கிறார். இந்த குடும்பத்திலே there were doubts as well as there were questions. கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது. இம்மானுவேல் என்ற அந்த ப்ராஃபசி, அந்த தீர்க்க தரிசனம் இந்த குடும்பத்திற்கு சாதகமாய் ஆசீர்வாதமாய் அமைந்தது. சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது. எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு இது இப்படி ஆகும், தேவனால் எல்லாம் கூடும் என்று பதில் கொடுக்கப்பட்டது. அதே பதில் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தருகிறார். தேவனால் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த இம்மானுவேல் என்ற இந்த குடும்பம் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், this family was in an adverse situation. ரொம்ப சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த குடும்பத்திற்கு இருந்தது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது குடிமதிப்பு எழுதணும்னு ஒரு கட்டளை வந்திருக்கு. அது முன்ன பின்ன வந்திருக்க கூடாது. ஒரு 10 மாதத்துக்கு முன்னால் வந்திருக்க கூடாது. அதில் இந்த குழந்தை பிறந்த பிறகு வந்திருக்க கூடாது. There was an adverse situation. இந்த அம்மா பிரசவமாக இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊரில் போய் குடிமதிப்பு எழுதி கொள்ளுங்கள், ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சீக்கிரமாக நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்தந்த ஊருக்கு போக சொல்கிறாங்க. எல்லாம் உங்க ஊருக்கு போங்க, போய் உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாருங்க, நிறை மாத கர்ப்பிணி இல்லை. இப்போ மாதிரி நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம்ல. நமக்கு பல வாகனம்லாம் இருக்குது இல்லை. எல்லாம் கீழே கூட கையெழுத்தில் கூட போட்டிருக்காங்க. யாராவது நீங்கள் போட்டாலும் சரி தான், உங்கள் வீட்டில் யாராவது போட்டாலும் சரி தான் கூட அதில் ஒரு வரி இருக்குது பாருங்க. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனோம். இவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. போனாதான் அந்த தேசத்தின் குடிமகள் என்பது கிடைக்கும். The family was an adverse situation. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இம்மானுவேலாக இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? when we are going through an adverse situation. சாதகமற்ற சூழ்நிலையிலே நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சாதகமற்ற சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பத்தை இம்மானுவேலாயிருந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக
இருக்கிறார். சாதகமற்ற சூழ்நிலையிலே செயல்படுபவர் நம்முடைய ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 2 அதிகாரத்தில் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் அந்த எகிப்தில் எப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு பாருங்க. அங்கே அந்த மக்களுக்கு ஒரு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு கூட உரிமை கொடுக்கல இல்லை. அந்த அரசன் சொல்லியிருந்தான், எந்த வீட்டிலேயாவது ஆண் குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த குழந்தையை பிடிச்சு எரிந்து போடுங்கள், எங்கேயாவது தண்ணியில் தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னான். முதல்ல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். சிப்பூராள் பூவாள் என்று 2 நாட்ஸை பயன்படுத்தினான். ஆண் குழந்தையாக இருந்தால் கொண்டு போட்டுருங்க என்று சொல்கிறான். ஏனென்றால் ஆண்கள் தான் யுத்தத்திற்கு சென்றார்கள், இப்பொழுது போர்டு அல்ல இல்லை. அப்புறம் சொல்றான், நீங்க அது ஒர்க் அவுட் ஆகலை, அவனுடைய அதாரிட்டி அவன் பயன்படுத்த முடியல. அதனால் அவன் என்ன சொல்றான், மக்களே, நீங்கள் எகிப்தியர்களே, நீங்கள் எபிரேய குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தால் அதை நதியில் போட்டுருங்க என்று சொல்கிறார். ஒரு சாதகமற்ற சூழல். ஆனால் அங்கதான் ஒரு மோசையை பிறக்கார் பாருங்க. அங்கதான் ஆண்டவர் ஒரு மோசையை உருவாக்குகிறார். சில வேளைகளிலே சூழ்நிலைகள் எல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்கிற அதே சூழ்நிலையிலே, எந்த அரண்மனையிலே இருந்து ஒரு கட்டளை பிறந்ததோ, ஆண் குழந்தைகளை தூக்கி நதியிலே போடுங்கள் என்று ஒரு கட்டளை பிறந்ததோ, அதே அரண்மனையிலே மோசே வளர்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். சாதகமற்ற சமூக சூழல் அது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மோசையை உருவாக்கினார். இங்கே பாருங்க, ஒரு நிறை மாத கர்ப்பிணி தான் வீட்டில் இருந்து ஒருவேளை ரெஸ்ட் எடுத்து குழந்தையை வரவேற்க வேண்டிய ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் அவள் பயணிக்க வேண்டிய அவசியப்பட்டது, கட்டாயமாக பயணிக்க வேண்டியது இருந்தது. அன்பானவர்களே, அது மாத்திரம் அங்கே போய் பார்த்தா சத்திரம்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு, ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாட்டு கொட்டகை தான், மாட்டுக்கு தீவனம் வைக்கும் தொட்டி தான் அந்த குழந்தைக்கு பிறப்பு கொடுப்பதற்கு கிடைத்தது. சாதகமற்ற சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இம்மானுவேலாகிய ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு தகப்பனும் மகனும் வந்து ஒரு செருப்பு கடைக்கு போறாங்க. அமெரிக்க தேசத்திலே ஒரு செருப்பு கடைக்கு போறாங்க. அங்கே போய் முன் லைனில் உட்காந்து செருப்பு ஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க. செருப்பு கடை ஓனர் வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முன் லைனில் உட்காரக்கூடாது, பின்னால் போய் உட்காருங்கன்னு சொல்கிறார். உடனே அந்த அப்பா கேட்குறாரு, ஏன்பா நான் செருப்பு வாங்க தானே வந்தேன், ஏன் நான் முன்னால் உட்காரக்கூடாது என்று கேட்கிறார். இல்லை, நீங்கள்லாம் கருப்பு இனத்தவர்கள், பின்னால் உட்காருங்க என்று சொல்லப்பட்டது. அவருக்கு ரொம்ப கோபம். செருப்பு வாங்குற கடையில் கூட உரிமை இல்லையா எங்களுக்கு? தன்னுடைய இளம் மகனை கையில பிடித்து கொண்டு தரதரந்து இழுத்துக்கொண்டு, இந்த கடையில் செருப்பு வாங்க வேண்டாண்டா, நமக்கு மரியாதை கொடுக்குற இன்னொரு கடையில் வாங்குவோம் என்று இழுத்து கொண்டு சென்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சிறு குழந்தை தான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற அடிமைகளுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர். சாதகமற்ற சூழ்நிலையிலே ஒரு குழந்தை உருவானது. அந்த குழந்தை அதற்கு மாத்திரமல்ல, அந்த முழு மக்கள் கூட்டத்திற்கே ஆசீர்வாதமாக மாறினது. இம்மானுவேல். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாதகமற்ற சமூக சூழ்நிலையா, சாதகமற்ற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பணி செய்யும் இடத்துல, நீங்கள் வாழும் இடத்துல சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதா? there is Emmanuel. உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த சாதகமற்ற சூழ்நிலையே உங்களுக்கு அதை மாற்றி சாதகமாக, ஆசீர்வாதமாக அவரால் மாற்ற முடியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். அன்பானவர்களே, ஆகவே முதலாவது பார்த்தோம், சந்தேகங்களும் கேள்விகளும் உள்ள சூழ்நிலையிலே அவர் இம்மானுவேலாயிருந்தார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, சாதகமற்ற சமூக சூழ்நிலையிலே அவர் இம்மானுவேலாக இருந்தார். மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பினால், இந்த குடும்பத்திற்கு என்ன பிரச்சனை வந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே என்ன பிரச்சனை வருகிறது பாருங்கள். இந்த சாஸ்திரிகள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இல்லையா, ஒரு தவறு செய்து விட்டார்கள். அவங்க முதல்ல ஒரு ஸ்டாரை பார்த்தாங்களாம். அது எப்படி பார்த்தாங்க, டெலஸ்கோப் வச்சு பார்த்தாங்களா தெரியல நமக்கு, ஏதோ ஒரு ஸ்டாரை பார்த்தாங்க. அதை பார்த்து நடந்து வராங்க பலஸ்தீன் அவரை
இஸ்ரவேல் தேசம் வரை வராங்க. உள்ள வந்த உடனே அவங்களுக்கு என்ன உதிச்சுச்சா, அரசன் பிறந்தா அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும். இட் வாஸ் ஹியூமன் லாஜிக். நிறைய நேரம் we fail because of our human logic. அவங்க யோசித்தாங்க, அரசன் பிறந்தா அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும் யோசித்தாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அவர்கள் நம்ப முடியவில்லை. இல்லை, நட்சத்திரத்தை மறந்து போயிட்டாங்க. அதனால அரண்மனைக்கு சென்றாங்க. அரண்மனைக்கு சென்றா there were lot of casualty. இல்லை, நிறைய குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு அவர்கள் காரணமாயிட்டாங்க. சில நேரத்தில் சில பொறுப்புகளை பணிகளை ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுக்கும்போது நாம் கொஞ்சம் தவறு செய்துட்டோம்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்கல்ல. அதுதான் அங்கே நடந்த ஒரு சூழல். ஆனால் அந்த சூழலில் அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் பாருங்க. அங்கே தேவதூதன் அவர்களுக்கு சொன்னான், குழந்தையை கொலை செய்ய தேடுவாங்க, நீ எகிப்துக்கு ஓடி போயிரு என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே பயமுறுத்துதல் நிறைந்த சூழ்நிலைகளிலே அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை பயமுறுத்தும் போது இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பணி செய்யும் இடத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, வாழும் இடத்திலே அதிகாரத்தால் நீங்கள் மிரட்டப்படுகிறீர்களா? அதிகாரத்தால் நீங்கள் பயமுறுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் நன்மையே செய்து வந்தால் உங்களை பாதுகாக்கிற இம்மானுவேல் இருக்கிறார். ஒருவேளை செல்வந்தர்கள், இல்லை என்றால் தங்கள் கையிலே அதிகாரம் உள்ளவர்கள், இல்லை என்றால் தங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறவர்கள், இல்லை என்றால் சரீரத்திலே நாங்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் உங்களை பயமுறுத்துகிறார்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆம் இம்மானுவேல், ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோசேப்பையும் மரியாளையும் பிறந்த அந்த இயேசு பாலகனையும் பாதுகாத்த ஒரு ஆண்டவர், அவர்களை சரியாக வழிநடத்தி அந்த பெரிய ஒரு பயங்கரத்திலிருந்து அந்த குடும்பத்தை காத்த ஒரு ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ புத்தக கடைகளுக்கு சென்றால் சாமுவல் மாரிஸ் என்ற ஒரு சிறிய புத்தகம் இருக்கும். நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். அது உங்களுடைய விசுவாசத்தை வளர செய்யும். பாருங்க, சவுத் ஆப்பிரிக்க காடுகளிலே ஒரு சிறுவன், அவன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க, கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்கு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன மன்னர்களாக அவர்கள் அங்கே பிரிந்திருந்தார்கள். 2 பேருக்கு இடையில சண்டை வருது. அப்போ யார் ஜெயிச்சிட்டானோ அவனுக்கு நிறைய காசு கொடுக்கணும். ஆகவே காசு இதை தோத்தவனால் கொடுக்க முடியல. அதனால் அவன் மகனை அவனை அழைத்து கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சிருக்கிறான். அப்போ அவங்க பேசிக்கிட்டாங்க, அவன் இன்னும் காசு தரலன்னா நாளைக்கு பெரிய குழி தோண்டி அவனை உள்ளே வச்சு தலை மாத்திரம் வெளியே வச்சுட்டு பெரிய அந்த காட்டு எறும்புகளை எல்லாம் வைத்து கடிக்க வைத்து விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார். இது அவனுக்கு காதில் கேட்டு, அவன் பெயர் காபு. அந்த காபு என்ற சிறுவனுக்கு காதுகளிலே கேட்கிறது. அவன் பயப்படுறான், நாளைக்கு நீ குழி தோண்டி உள்ளே வச்சிருவாங்க, சின்ன சின்ன பெரிய பெரிய எறும்பு, இந்த காட்டில் உள்ள எறும்பெல்லாம் வச்சு என்னை கடிக்க வச்சிருவாங்க. அவன் பயப்பட்டான். அன்பானவர்களே, ஆனால் அவன் அந்த மரத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது இரவு வேளையிலே எழுந்து ஓடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, ரன் அவே. ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் அவன் ஓடி போறான். ஓடி அந்த இரவிலே அவன் காற்றுக்குள்ளே சென்று விடுகிறான். பகல்ல மரத்தில் ஒளிஞ்சிருந்துக்கிடுவான், ராத்திரி வெளிச்சம் தெரிஞ்சிடும் அவனுக்கு. அவன் நடந்து நடந்து செல்கிறான். பல நாட்கள் நடந்து சென்று தூரத்தில் ஒரு தேயிலை இலை தோட்டத்தை அவன் பார்க்கிறான். அந்த தோட்டத்தை அவன் பார்த்த உடனே அங்கே அந்த குரு என்ற அந்த மக்கள்ல தன்னோடு இருந்த ஒருவன் வேலை செய்வதை அவன் பார்க்கிறான், ஒரு டீ கார்டன்ல. ஆகவே அவன்கிட்ட போய் சொல்றான், நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறான். உடனே அந்த டீ கார்டன்ல அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுல பக்கத்துல ஒரு போதகர் ஆராதனை நடத்துறார். அந்த ஆராதனைக்கு அவன் ஒரு நாள் செல்கிறான். அங்க உள்ள பாட்டுலாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் போதகர் பேசும்போது பவுல் சவுலான நிகழ்ச்சியை சொல்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பேசுறார். பேசும்போது அவர் சொல்றார், சவுல் கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக கைது பண்ணி ஜெயிலில் போடுறதுக்காக போயிட்டு இருந்தான். போற வழியில வெளிச்சம் உதித்தது, கீழே விழுந்தான், கண் தெரியாம போயிட்டு. அவனுக்கு அடக்க முடியல. நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி துள்ளிடுறான் அந்த ஆராதனையில. உட்காருப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச உடனே அந்த போதகர் கூப்பிட்டு, நீ என்னதான் பார்த்தா என்று கேட்கிறார். அப்போ அவன் சொல்றான், என்னை கட்டி வச்சிருந்தாங்க, ஓடு ஓடுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, எழுப்பி ஓடு காபு, எழுப்பி ஓடுன்னு சத்தம் கேட்டுச்சு, பின்னால வந்துட்டேன், அப்படிதான் இங்க சேர்ந்தேன், நானும் அந்த ஒளியை பார்த்தேன் என்று சொல்கிறான். அந்த போதகர் அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வைத்து அவனுக்கு
நிகழ்ச்சிகளை விவரிக்கிறார். இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் அங்கிருந்து அமெரிக்க தேசத்திற்கு டெய்லர் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கொஞ்ச நாள் கழித்து பேசிக் எஜுகேஷன் கொடுத்துட்டு அவன் அனுப்புகிறாங்க. அன்பானவர்களே, அவன் அங்கே போய் உத்தமமான சாட்சியாய் தேவனுக்கென்று அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் பல இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப காலம் நீடிக்கலை. அவன் மரித்து போகிறான். ஆனால் அவன் மரித்த நாளிலே அன்பானவர்களே, அங்கே நிறைய பேர் எழும்பி அவங்கெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த அவனுக்கு சாமுவேல் மாரிஸ்ன்னு பெயர் விடுறாங்க. சாமுவேல் மாரிஸ் என்டோமெண்ட் ஃபண்ட் என்று ஒன்று ஆரம்பித்து ஏராளமான மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு அதிலிருந்து உதவித்தொகை கொடுக்கிறார்கள். ஏராளமானவர்கள் படிப்பதற்கும் ஏராளமானவர் மிஷினரியாக போகிறதற்கும் அவருடைய வாழ்வு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவங்க கல்றையில் கருப்பு இன தூதன் என்று சொல்லி அவனை எழுதி வைக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு பயம் காட்டுதல்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற தருணங்கள் அதிகாரத்தால், அதிகாரம் படைத்தவர்களால், பலம் படைத்தவர்களால் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் இம்மானுவேல் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, 3 அருமையான சந்தர்ப்பங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, கேள்விகளும் சந்தேகங்களும் வரும்போது இம்மானுவேல். அது மாத்திரமல்ல, சாதகமற்ற சூழ்நிலையிலே இம்மானுவேல். அது மாத்திரமல்ல, பயமுறுத்தல்கள் இருந்த சூழ்நிலையிலே இம்மானுவேல். நாம் எழுந்து நின்று ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, யார் யார் சந்தேகத்தோடு கேள்விகளோடு இருக்கிறார்களோ நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை இந்த ஆராதனையிலே நீர் கொடுத்தருளும். அவர்கள் சந்தேகங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. அவருடைய கேள்விகள் எப்படி ஆகும் என்ற கேள்விகளுக்கு தேவனால் எல்லாம் கூடும் என்ற பதில் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சாமி, வழி நடத்துங்கப்பா. தகப்பனே, எதிர்மறையான சூழ்நிலையிலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாயிருங்க, ஆசீர்வாதமாயிருங்க. கவலையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரை கேள்விகளோடு, சந்தேகங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இம்மானுவேலா இருக்கிறீர். அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவ நாம் மகிமை கொண்டாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 77வது பாடலை நாம் பாடுவோம். அதி மங்களகாரணனே துதி தங்கிய பூரணனே என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 77வது பாடலை நாம் பாடுவோம்.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முது மக்களாக ஆண்டவரே தேவாலயத்தில் கூடி வந்து ஆண்டவரே பாடல்கள் பாடி உம்மை துதிக்கவும், பாடல்களை கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீர் இம்மானுவேலாயிருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையினால் மகிழ்ச்சியோடு வாழ, ஆசீர்வாதமாய் வாழ அருள் தாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆண்டவரே முன்னால் வந்து ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தின எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆலயத்தை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பயணிக்கிற மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு நீங்கள் தாங்க சுவாமி. பலகீனமானவர்களை பலப்படுத்துங்க, சோர்ந்து போனவர்களை திடப்படுத்துங்கப்பா. சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற எல்லா திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களிலே பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆண்டவரே இங்கே பல இடங்களிலிருந்து வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு அவர்கள் வந்து சேர உதவி செய்யுங்க. ஒருவேளை இங்கிருந்து தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே பயணித்து போகிற எல்லா பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பயணங்களிலேயும் ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே பலகீனப்பட்ட நிலையிலே நேரடியாக வந்து அந்த ஆராதனையிலே பங்கு பெற முடியாமல் வீடுகளிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தேவ கிருபை இருக்கட்டும். நீர் இம்மானுவேலாய் இருந்து உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே உடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பண்டிகையின் மகிழ்ச்சியையும் புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலையும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும் சாமி. தொடர்ந்து இருக்கிற வாலிபர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, மத்தியானத்தில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, இரவு நற்கரணை ஆராதனை, அதை தொடர்ந்து இருக்கிற பாடல், ஆண்டவரே எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும். இந்த காலங்களிலே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க, எங்கள் சமூக சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசுரமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் யாவரும் எழுந்திருந்து பின்பவனி கீதமாக கீதங்கள் 37வது பாடலை நாம் பாடுவோம். நல்மீட்பரை இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமே என்று சொல்லிய பாடல். கீதங்கள் 37வது பாடல்.
மங்களத்து ஆயேசுவே பிரகாசியோ. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் எங்கள் ஒவ்வொரு செயல்களும் எப்போதும் இது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.